அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க. காலையில தேன்மொழி எழுந்த உடனே அம்மா முகத்துல முழிச்சிட்டு தான் எழுந்துக்கணும். இங்க படத்தை வச்சா தேன்மொழி எழுந்துப்பா. இல்ல இது சரியா வராது. ஏயான நீ கீழே போ. இல்லையே இதுவும் சரியா வரலையே. நீ இப்போ கீழே போ. இது சரியா வரும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஹைட்டா இருக்கு. இங்க வேணாமா? அம்மா உங்களுக்கு நல்ல இடம் நான் தரேன். தேன்மொழி கண்ணை முழிச்ச உடனே சரியா அம்மா முகத்துல தான் முழிப்பா. நீங்களாம் உங்க இடத்துக்கே போங்க. ஐயோ என் கண்ணே எங்க அம்மாவுக்கு பற்றும் போல இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சென்ட் அடிச்சிட்டு இருக்கேன் தேனு. தேனு சொல்ல மறந்துட்டேன். எங்க அம்மாவை பாத்தியா? எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியும்ல. அதனால நீ என்ன பண்றனா இனிமே காலையில எழுந்த உடனே எங்க அம்மா முகத்துல முழிக்கணும். அப்போதான் நமக்கு பிறக்க போற குழந்தை எங்க அம்மா மாதிரி அழகா லட்டு மாதிரியே பிறக்கும். என்னது? நான் உங்க அம்மா முகத்துல முழிக்கணுமா? ஏன் இந்த ஆம்பளைங்கெல்லாம் உங்க அம்மா மாதிரியே குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பிறக்கிற குழந்தை எங்க அம்மா மாதிரி பிறக்க கூடாதா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல தேனு. உங்க அம்மாவும் அழகுதான். எப்படியோ நம்ம 2 பேருக்கும் குழந்தை போறதா சரிதான். முதல்ல அதை இப்படி கொடுங்க. என்ன தேனு நீயும் அடிச்சுக்க போறியா? ஆமா இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலுங்கற. சரி இந்த வாசனை பிடிக்கலன்னா வேற சென்ட் வாங்கிட்டு வரேன். ஐயோ ஒரு மண்ண கடியும் தேவலங்கற. முதல்ல நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்க தம்பி வெற்றி வீட்டை விட்டு போயிட்டாரு. அவர் நடிக்க கூட்டிட்டு வந்த லட்சுமி மட்டும் இங்கே ஒட்டிக்க பாக்குறா. அவளுக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம்? உங்க அம்மா கிட்ட சொல்லி முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு சாவி கொத்த வாங்கி ஏன் கிட்ட கொடுக்கற வழிய பாருங்க. அதை விட்டுட்டு எப்ப பாரு இதே நினைப்புல இருக்கீங்க. லட்சுமிய வீட்டை விட்டு அனுப்புறத அப்புறம் பாத்துக்கலாம் தேனு. இப்போ தேனு பிறவிலேயே கண் பார்வை போனவனுக்கு திடீர்னு கண்ணு கடிச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் நீ சொர்க்கத்தை காட்டிட்டு இப்ப நரகத்துக்கு போனா எப்படி தேனு? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? ஐயே மூஞ்ச பாரு. பாவமாவது புண்ணியமாவது என்ன பொறுத்த வரைக்கும் லட்சுமி இந்த வீட்டை விட்டு போகணும். சாவி கொத்து ஏன் கைக்கு வரணும். அது நடக்கிற வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே கிடையாது. புரியுதா? 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 ஐயோ சனிய சனிய இந்த சனியன் கிட்ட அடி வாங்குறதோட பேசாம தரையிலேயே படுத்து தூங்கலாம். என்னங்க முணங்குறீங்க? ஒண்ணு இல்ல தேனு. லட்சுமி கிட்ட இருந்து சாவி கொத்த வாங்கி உன்கிட்ட குடுக்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். முதல்ல அத செய்யுங்க. ஐயோ திரும்பவுமா? தேனு இன்னொரு முறை யோசிச்சு பாரு. சாவி கொத்து. சரி. சாவி கொத்து எப்படி வாங்குறது? இந்த துப்பு கெட்ட மனுஷனை வச்சுக்கிட்டு. ஹாய். என்ன? இங்க வா. வா வா வா. என்ன? வா. ஏங்க குழந்தை அழகா இருக்குல்ல? மா கிரேசிங்கிறது யாரு? எங்க குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க. செக்கப் போயிட்டு வந்துடுறேன். ஏய் இங்க பாரு இங்க பாரு. என்ன லட்சு குழந்தைய அப்படி பாக்குற? குழந்தைன்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? இத்தனை வருஷமா தங்கச்சிங்கள குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டேன். சின்னவளை தவிர மத்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு.
சின்னவளுக்கும் கல்யாணம் ஆயிட்டா அவளும் புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சண்டை போட என் மனசுல உள்ளதை மறைக்காம சொல்ல உங்களை தவிர வேற யாருங்க இருக்கா? இதுவே நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ உனக்கு குழந்தை பிறந்தா இந்த அப்பனுக்கு மொத்தமே கிடைக்காது அப்படித்தானே? சி போங்க.